அதாவது தமிழர் தாயகம் முழுமையாக, அது வடக்கு கிழக்கு முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய 8 மாவட்டங்களிலும் தமிழர்களுடைய மனித புதைகுழிகள் பரவியே கிடக்கின்றன. இப்பொழுது இருக்கக்கூடிய சவால் அவற்றை முழுமையாக அடையாளம் காண்பதுதான். இப்ப இதில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சில மனித புதைகுழிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. மன்னாரில் இருக்கக்கூடிய மனித புதைகுழிகள் னுடைய பணிகள் ஆரம்பித்தே இன்று 12 வருடங்களை கடந்திருக்கிறோம். அதே போன்று கொக்குத்தடு, வாய்சம்பனி, ஏனைய மாவட்டங்களும் அவ்வப்பொழுது மனித புதைகுழிகள் கண்டறியப்படுவதும், பின்னர் அவை தொடர்ந்து அதில் இருக்கக்கூடிய எச்சங்கள் கண்டெடுக்கப்படுவதுமாக அவை தொடர்கின்றன. இப்போ செம்மணியை எடுத்துக்கொண்டாலும் கூட இதே பகுதியில் 90களில் இறுதி பகுதியில் இதே மனித புதைகுழிகள் என்னால் கிருஷாந்தி குமாரசாமியினுடைய விவகாரம் சம்பந்தமாக அதில் இருக்கக்கூடிய சிப்பாய் தெரிவித்த, ராஜபக்ச தெரிவித்த விவரங்களின் அடிப்படையில் அப்பொழுதும் இந்த இடத்தில் 15 எச்சங்கள் எடுக்கப்பட்டு அவ்வாறே நிறுத்தப்பட்டு விட்டது. அது பின்னர் எந்த தொடர்ச்சியும் வரவில்லை. ஆகவே இந்த மனித புதைகுழிகளுடைய விவகாரம் எங்கு ஒரு இடத்தில் ஆரம்பிப்பும் ஒரு துன்பியலாக இருக்கிறது. இங்குதான் ஒரு சவால் வருகிறது. இந்த விவகாரத்தை நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் எவ்வாறு இதை இன்னும் சிறப்பாக கையாளப் போகிறோம் என்கின்ற ஒரு விவகாரம் தமிழர் முன்னால் எழுந்து நிற்கிறது. அவ்வாறு வைத்துக் கொண்டால் இவ்வாறான விவகாரத்தை கையாளுவதற்கு யார் என்கின்ற கேள்வி வேறு. அவ்வாறான ஒரு கேள்வி எழுந்தால் இதற்கான ஒரு செயலணி தேவை அவசியம் தேவைப்படுகிறது. அதாவது தமிழர் விவகாரம் சார்ந்த, தமிழருடைய உரிமை சார்ந்த, அதிலும் குறிப்பாக மனித புதைகுழிகள் சார்ந்த விவகாரத்தை கையாளக்கூடிய ஒரு செயலணி. அந்த செயலணி தாயகத்தில் தான் உருப்பெற்றாக வேண்டும். என்னால் தாயகம் தான் அதனுடைய மைய புள்ளி. அவ்வாறு வைத்துக் கொண்டால் அந்த செயலணியில் இதில் பாண்டித்யம் பெற்றவர்கள், நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஒன்று என்றால், இப்பொழுது இருக்கக்கூடிய செம்மணியில் கூட யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த கற்கரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உட்பட பலர் இந்த பணியில் இருக்கிறார்கள். ஆகவே இதற்கான நிபுணத்துவம் சார்ந்தவர்கள் தாய்மண்ணில் இருக்கிறார்கள் என்பது செம்மணியில் கூட வெளிப்பட்டது. ஆகவே இவர்களை உள்வாங்கியதான ஒரு செயலணி உருவாகும். அவர்களுக்கான முழுமையான ஒத்தாசையை புலம்பெயர்ந்த தளத்தில் இந்த விவகாரம் சார்ந்த நிபுணத்துவம் கொண்டவர்களும் இணைந்து கொள்வது. இதில் குறிப்பாக இளையவர்கள், புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய இளையவர்கள். இப்போ இவ்வாறு ஒரு செயலணி உருவாகின்ற பொழுது பலர் உள்வாங்கப்படுவார்கள். இவ்வாறான ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த ஆய்வு பணிகளை செய்யக்கூடிய நிபுணத்துவம் உடையவர்கள், இதில் இருக்க வழக்கறிஞர்களை கொண்ட ஒரு குழு, இவ்வாறு பலருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது.